தற்போது முழு உலகமும் கவனம் செலுத்துகின்ற ஈரான் அமெரிக்க மோதலின் ஒரு தீர்மானமிக்க திருப்புமுனை தொடர்பில் இன்றும் உற்று நோக்கப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் நாளை காலையுடன் நிறைவுக்கு வரவுள்ளதன் பின்னணியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யுத்த பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. 53வது நாளாகவும் நாளை நீடிக்கவுள்ள இந்த கொடூர மோதல்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுடன் மீண்டும் போர் ஆரம்பமானால் தமது நாட்டின் வசம் பலமான புதிய துருப்புச் சீட்டுகள் இருப்பதாக ஈரான் சபாநாயகர் கூறியுள்ளார். இதேவேளை ஈரான் பல சந்தர்ப்பங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானின் தயார் நிலை குறித்து சர்வதேச ஊடகங்கள் என்ன கூறுகின்றன? பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் டோக்ஸ் எனும் சுவரொட்டிகளால் நிறைந்து காணப்படுவதுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிமிடத்திற்கு நிமிடம் பலப்படுத்தப்பட்டு வருவதாக இஸ்லாமாபாத்திலிருந்து அல் ஜசீரா செய்தி சேவைக்கு கருத்து வெளியிட்ட ஊடகவியலாளர் ஒருவர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கிய ராஜதந்திர குழுக்கள் வருகை தருவார்களா? அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் நாளை பாகிஸ்தான் வருகை தரவுள்ள போதிலும் ஈரான் இதுவரை தனது பிரதிநிதிகள் குழுவை அனுப்புவது குறித்து உறுதிப்படுத்தவில்லை. இதன் காரணமாக பேச்சுவார்த்தைகளின் வெற்றி குறித்து நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியின் உலகளாவிய தாக்கங்களின் தற்போதைய நிலைமைகள் என்ன? ஹோர்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டால் அது உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாக மாறக்கூடும் என கட்டார் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இந்த விடயம் தொடர்பில் ஆப்பிரிக்க நாடுகளுடன் கலந்துரையாடலுக்கு தயாராகி வருகின்றார். மத்திய கிழக்கு மோதலின் எதிர்மறையான தாக்கங்களை நிவர்த்திப்பதற்கு ஆப்பிரிக்க நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற சீனா விரும்புவதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் செவ்வாய்க்கிழமை பீஜிங்கில் மொசம்பிக் ஜனாதிபதி டேனியல் சேப்போவுடனான சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜப்பான் தனது அமைதி கொள்கையை மாற்றி ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு விதித்திருந்த தடையை நீக்க தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.